பால் பல் விழுந்த உடனே உங்கள் வீட்டிலலாம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டூத் ஃபேரி வரும். அந்த டூத் ஃபேரி வரும்போது அந்த விழுந்த பல்லை நம்ம ஒரு காட்டனில் ரேப் பண்ணி ஜிப்லாக் கவரில் போட்டு பெட் அடியில் வச்சுட்டு தூங்கினோன்னா அந்த விழுந்த பல்லை அந்த டூத் ஃபேரி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு புதுசாக பல்லு முளைக்கிறதுக்கு ப்ளஸ் பண்ணிட்டு போகும் அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷன்னு நிறைய பேரை கேட்டிருப்பீங்க. ஆனால் அது ட்ரெடிஷன் தான். கரெக்டாக என்ன பண்ணணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு பால் பல்லு விழுதுன்னா கூட தட்ஸ் அ நார்மல் திங். ஆனால் ஒரு அடல்ட்டுக்கு ஒரு பல்லு விழுது, தன்னை போல் விழுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சம் கம் இன்ஃபெக்ஷன், இல்லை போன் கரையிறது, லாட் மெனி மேட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பல்லு விழுந்ததுன்னா உங்கள் டூத் ஃபேரியை நம்புங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் த ரியல் டூத் ஃபேரி இஸ் யோர் டென்டிஸ்ட். உடனே அவங்கக்கிட்ட போய் எதனால் விழுந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. நார்மலான விஷயம், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை அப்படின்னாலும் அது உங்கள் டென்டிஸ்ட் தான் சொல்லணுமே தவிர நீங்களாக அதை கற்பனை பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்ம அன்றைக்கே போய் பார்த்துருக்கலாமே அப்படின்னு மட்டும் நினைக்கவே கூடாது.